தஞ்சாவூரில் இருக்கிற ராஜராஜ சோழனோட மணிமண்டபம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது மாமன்னர் ராஜராஜ சோழனின் நினைவாக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வரலாற்றை நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். தஞ்சாவூரில் அமைந்துள்ள ராஜராஜன் மணிமண்டபம் சோழ பேரரசின் மாபெரும் மன்னர்களில் ஒருவரான ராஜராஜ சோழனை போற்றும் வகையில் எழுப்பப்பட்ட ஒரு நினைவு சின்னம்னு சொல்றாங்க. இது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, சோழர்களின் கட்டிடக்கலை மற்றும் நிர்வாக திறனுக்கு ஒரு சான்றாகவும் விளங்குகிறதுன்னு சொல்றாங்க எல்லாரும். கிபி 985 முதல் 1014 வரை ஆட்சி செய்த ராஜராஜ சோழன் சோழ வம்சத்தின் மிகச்சிறந்த மன்னர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரது ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு உச்சத்தை தொட்டியதுன்னு சொல்றாங்க எல்லாரும். அவர் தனது இராணுவ வெற்றிகள், திறமையான நிர்வாகம் மற்றும் கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு அவர் அளித்த ஆதரவு பெருமளவு என்று கருதப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் இவர்தான். இந்த கோயில் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மணிமண்டபம் கட்டப்பட்டதன் நோக்கம் ராஜராஜ சோழன் மணிமண்டபம் மாமன்னர் ராஜராஜ சோழன் 1000வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அவரது பெருமையும் அவரது காலத்தின் வளமையும் பறைசாற்றவே இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டது என்று அனைவராலும் கூறப்படுகிறது. கட்டப்பட்ட காலம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மணிமண்டபம் 1991ஆம் ஆண்டு 8வது உலக தமிழ் மாநாட்டின் போது கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. மேலும் மணிமண்டபத்தின் தரைத்தளத்தில் உள்ள அருங்காட்சியகம் 1984ஆம் ஆண்டு ராஜராஜ சோழனின் 1000வது பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக நிறுவப்பட்டதுன்னு சொல்றாங்க. கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மணிமண்டபம் சோழர் கால கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இது நுணுக்கமான செதுக்கல்கள், தூண்களை கொண்ட மண்டபங்கள் மற்றும் அழகாக வடிவமைக்கப்பட்ட கூரைகளை கொண்டுள்ளது. அருங்காட்சியகம் அப்படின்னு பார்த்தோம்னா, மணிமண்டபத்தின் தரைத்தளத்தில் ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. இது மாநில தொல்லியல் துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் சிற்பங்கள், வெண்கல சிலைகள், ஓவியங்கள், நாணயங்கள் மற்றும் சோழர் காலத்து கலைப்பொருட்களின் விரிவான தொகுப்பு இவையெல்லாம் இங்க உள்ளதுன்னு சொல்றாங்க எல்லாரும். மாமன்னர் ராஜராஜ சோழனின் கம்பீரமான சிலையும் இங்கு ஒரு முக்கிய ஈர்ப்பாக உள்ளது. பூங்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மணிமண்டபத்தை சுற்றிலும் அழகான நன்கு பராமரிக்கப்பட்ட தோட்டங்கள் உள்ளன. இது பார்வையாளர்களுக்கு ஒரு இனிமையான சூழலை வழங்குகிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கு ஊஞ்சல், சருகுகள் போன்ற விளையாட்டுகளுடன் கூடிய ஒரு பொழுதுபோக்கு பகுதியும் இங்கு உள்ளது. ஒளி அலங்காரம். இரவு நேரத்தில் மணிமண்டபம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கண்கவர் காட்சியை அளிக்கிறது. இதோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜராஜ மணிமண்டபம் வெறும் ஒரு சுற்றுத்தலம் மட்டுமல்ல, இது சோழர்களின் வளமான பாரம்பரியத்தையும் தமிழ் கலையின் பெருமையும் வெளிப்பட்டு ஒரு முக்கிய கலாச்சார மையமாக திகழ்கிறது. இது ராஜராஜ சோழனின் காலத்தையும் அவரது சாதனைகளையும் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. தஞ்சாவூருக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த மணிமண்டபத்தை பார்வையிட வேண்டும். ஏனெனில் இது சோழர் காலத்தின் கலை மற்றும் வரலாற்றின் ஒரு அற்புதமான காட்சியை வழங்குகிறது.